ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தொடர்பான கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 76. செகண்ட் ஒன், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 சரியானது. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். இது இரண்டுமே சரியானது. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் பற்றி தவறான கூற்று எது? ஆப்ஷன் சி, இரு அவைகளிலும் வாக்களிக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. ஃபோர்த் கொஸ்டின், உச்சநீதிமன்றம் பற்றி கீழ்கண்ட எந்த கூற்று சரி? ஆப்ஷன் 1 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். இது தன்னாட்சி அதிகாரம் கொண்டது. புதுதில்லியில் ஜனவரி 28, 1950 தொடங்கப்பட்டது. இதில் 1, 2, 3 மூணுமே சரியானது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், தற்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் அதிகபட்சமாக இருக்கலாம்? ஆப்ஷன் சி, 34 நீதிபதிகள். சிக்ஸ்த் ஒன், நீதிபதிகள் நியமனம் சார்ந்த தவறான கூற்று எது? ஆப்ஷன் டி, இவற்றில் எதுவும் இல்லை. இது படிச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதி தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழு ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். இது எல்லாமே சரியானது. ஸோ இதில் ஆன்சர் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவன்த் ஒன், உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் நியமனம் சார்ந்த சரியான கூற்று எது? ஆப்ஷன் டி, அனைத்தும் சரியானது. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்து இருத்தல் வேண்டும். 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இது எல்லாமே சரியானது. ஆப்ஷன் டி. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது கேட்டிருக்காங்க. 65. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த கூற்று சரி? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இல்லை. உச்சநீதிமன்றம் தலைமையிடம் புதுடில்லியில் உள்ளது. எனினும் குடியரசுத் தலைவர் இசைவு பெற்று தலைமை நீதிபதி முடிவின்படி எந்த மாநிலத்திலும் இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம். இதில் ஆப்ஷன் பி மட்டும்தான் சரியானது. 10th கொஸ்டின், உச்சநீதிமன்றம் அதிகாரம் பற்றி சரியான கூற்று எது? 1 பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனையில் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்த நீதி பேராணைகள் வழங்குகிறது. கூற்று 1 மட்டும் சரியானது. சாரி, இது அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றமே நாட்டின் இறுதி நீதிமன்றம் ஆகும். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் உரிமை உச்சநீதிமன்றத்திற்கு இல்லை. அது சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் மட்டும் தவறானது. ஆப்ஷன் டி மட்டும் கரெக்டு. 11th கொஸ்டின், 1950 அரசியலமைப்பு தொடக்கத்தில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் இருந்தனர் என்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, 8 நீதிபதிகள் இருந்திருக்காங்க. 12th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த ஆண்டு கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1862 ஆண்டு உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டது. கொல்கத்தா, மும்பை மற்றும் சென்னையில். கீழ்கண்ட எந்த கூற்று சரி? கூற்று 1, இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்க வழிவகை செய்கிறது. கூற்று 2, ஆனால் 1956 ஆண்டு 5வது சட்ட திருத்தம் 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது. இதில் கூற்று 2ல் பார்த்தீங்கன்னா 5வது சட்டம் வராது, 7வதுன்னு நினைக்கிறேன். கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. கூற்று 1, பஞ்சாப், ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகியவற்றிற்கு சண்டிகரில் உள்ள உயர் நீதிமன்றமே பொது நீதிமன்றமாகும். கூற்று 2, கவுகான்
கவுகாத்தியில் உள்ள உயர்நீதிமன்றமே வடகிழக்கு மாநிலங்களுக்கான அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகியவற்றிற்கு பொதுவான நீதிமன்றம் ஆகும். இதில் கூற்று 1, 2 சரியானது. ஆப்ஷன் சி. இந்தியாவில் தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளது? இந்தியாவில் தற்போது 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளது. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட எந்த கூற்று தவறானது? 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் நாளில் விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டது. இவற்றில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய உயர்நீதிமன்ற வளாகமாகும். இதில் பார்த்திங்கன்னா 2மே சரியானது. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 17th கொஸ்டின். உயர்நீதிமன்றம் சார்ந்த சரியான கூற்று எது? இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகள் வெளியிடும் அதிகாரம் உயர்நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. 2 பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு 32 கீழ் உச்சநீதிமன்றம் போல் நீதி பேராணைகள், ஆணைகள், வழிகாட்டுதல்கள் வழங்கும் அதிகாரம் கொண்டது. நாட்டின் இராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் கொண்டது. உயர்நீதிமன்றம் ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, கட்டளையுறுத்தும் நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை, தகுதி வினவும் நீதி பேராண்மை, ஆவணம் கேட்பது பேராண்மை வெளியிட்ட முடியும். இதில் பார்த்திங்கன்னா 1, 2, 4 சரியானது. ஆப்ஷன் சி. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் உள்ள சிலை டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி. சமநீதி கண்ட சோழன், அதாவது மனுநீதி சோழன். சென்னை உயர்நீதிமன்ற கிளை எங்கே உள்ளது? 19th கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் உள்ளது. ஆப்ஷன் பி. மதுரை உயர்நீதிமன்ற கிளை எப்பொழுது துவங்கப்பட்டது? ஜூலை 24, 2004. ஆப்ஷன் ஏ. தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் எது? மேற்கொண்ட அனைத்தும்: பாரதிய நியாய சஞ்சிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்சிய ஆதிநியம் என்ற 3மே சரியானது. மேற்கொண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி. தற்போது இந்திய தலைமை வழக்கறிஞர் யார்? ஆர். வெங்கட்டரமணி. ஆப்ஷன் ஏ. தற்போது இந்திய சோலிசிஸ்டர் ஜெனரல் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா பி. துஷார் மேத்தா. ஆப்ஷன் பி. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர். ஆப்ஷன் டி. பி.எஸ். ராமன். தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? டி. ஆப்ஷன் டி. சந்திரசூட். தனஞ்சிய யஸ்வந்த் சந்திரசூட் எத்தனையாவது தலைமை நீதிபதி? ஆப்ஷன் சி. 50வது தலைமை நீதிபதி. 27வது கொஸ்டின். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. இதுக்கு ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு அரசு சட்டத்துறை அமைச்சர் யார்? ஆப்ஷன் பி. ரகுபதி. தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? தற்காலிக தலைமை நீதிபதியாக உள்ளார். ஆப்ஷன் ஏ. ஆர். மகாதேவன். இந்திய உச்சநீதிமன்றத்தில் முதல் தலைமை நீதிபதி சுதந்திரத்திற்கு பிறகு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. H.J. கனியா. 31வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆப்ஷன் பி. டாக்டர் ராதாகிருஷ்ணன். முதல் பிரதமர் நேரு. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் பிரதமர் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு. முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நேற்று வந்த நியூஸில் பார்த்திங்கன்னா பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமாரை நியமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ.